நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் கர்நாடக மாநிலம் மைசூருவில் உள்ள சாமுண்டீஸ்வரி கோயிலில் இந்தி நடிகர் ரன்வீர் சிங் சாமி தரிசனம் மேற்கொண்டார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் கோவாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொண்டார் நடிகர் ரன்வீர் சிங். அப்போது ரிஷப் செட்டி இயக்கி நடித்த காந்தார படத்தில் வர தெய்வா கடவுள் முகபாவனைகளை கிண்டல் செய்தார். குறிப்பாக அந்த கடவுள் பேய் என்று கூறியிருந்தார். இதற்கு தெய்வா கடவுளை வணங்கி வரும் தொழுமொழி பேசும் மக்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ரிஷப் செட்டியின் அபாரமான நடிப்பை முன்னிலைப்படுத்துவதே எனது நோக்கமாக இருந்தது. நான் எப்போதுமே ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் சம்பிரதாயத்தையும் மதிப்பவன். என்னுடைய செயல் யாருடைய மனதையாவது புண்படுத்தியிருந்தால் அதற்காக நான் உளமாற மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கோரினாங்க ரன்வீர் சிங். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ரன்வீர் சிங் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினார். இதனை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் மக்களின் ஆன்மீக நம்பிக்கையை புரிந்து கொள்ள மைசூரு சாமுண்டேரி கோயிலுக்கு செல்லுமாறு உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் மைசூரு சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு சென்ற ரன்வீர் சிங் பூஜைகள் செய்து வழிபட்டாங்க. அதோட சிறிது நேரம் கோயிலில் அமர்ந்து தியானம் செய்தாங்க அப்படின்னு சொல்லியும் செய்தி வெளியாகி இருக்குது. கைதி திரைப்படத்தின் வில்லனாக அறிமுகமாகி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையே கவனம் பெற்றவர் தான் நடிகர் அர்ஜுன் தாஸ். குறிப்பாக இவருடைய குரலுக்கு தனி வரவேற்பு கிடைத்தது. இதன் பின் மாஸ்டர், அநீதி, விக்ரம், பாம், குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடித்து இப்போது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நட்சத்திரமாக இருக்கிறாங்க. அடுத்ததாக இவர் நடிப்பில் பெரிதும் எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கிற கான்சிட்டி அப்படின்ற திரைப்படம் வெளியாகிறது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முதல் இவர் பிரபல நடிகை ஒருவரை காதலித்து வருவதாக திரையுலகில் கிசுகிசுக்கப்பட்டது. ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி பிறகுதான் தெரிய வந்துச்சு. இந்த நிலையில இந்த வாரத்தில் நடிகர் அர்ஜுன் தாஸுக்கு திருமணம் நிச்சயார்த்தம் நடக்கவிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் மணப்பெண் யார் என்பது குறித்து எந்த தகவலும் வெளிவரவே இல்லை. பிரைவேட்டாக நடக்கும் இந்த நிச்சயார்த்தத்தில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே பங்கேற்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாகி இருக்கிறது. வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் உருவாகி வர படம் அரசு. இந்த படத்தில் பிரியங்கா மோகன், அமீர், சமுத்திரகனி, ஆண்ட்ரியா உட்பட பலர் நடிக்கிறாங்க. படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு கோவில்பட்டியில் தொடங்கியிருக்கு. இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு சென்னையில் தீவிரமாக நடைபெற்று நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது. அடுத்த கட்ட படப்பிடிப்புக்காக சென்னை கிழக்கு கடற்கரை வீதியில் பிரம்மாண்ட திறந்தவெளி அரங்கம் அமைக்கப்படுகிறது. இந்த அரங்கத்தில் வடசென்னை பகுதி தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது கட்ட படப்பிடிப்பில் போலீஸ் அதிகாரியாக விஜய் சேதுபதி நடிக்கிறாங்க. மேலும் ராஜன் கேரக்டரில் நடித்த அமீரும், சந்திரா கேரக்டர் நடித்த ஆண்ட்ரியாவும் படப்பிடிப்பில் பங்கேற்கிறாங்க. 3 மாதத்தில் படப்பிடிப்பு முற்றிலும் நிறைவடைகிறது. வருகின்ற தீபாவளிக்கு படத்தை திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறாங்க படக்குழுவினர். அதன்படி தீபாவளி பண்டிகையொட்டி நவம்பர் 6ஆம் தேதி அன்று திரைப்படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டிருப்பதாக தகவலும் வெளியாகியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சிம்புவினுடைய திரைப்பயணத்திலேயே இதுவரை உருவாக்கப்பட்ட திரைப்படங்களில் இதுவே மிகவும் பிரம்மாண்டமான படைப்புகளில் ஒன்றாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்த சினிமா தகவல் என்ன அப்படின்னு சொன்னா, நீண்ட நாட்களாக ஒரு ஹிட் படத்துக்காக காத்து கொண்டிருந்த வரப்பிரசாதமாக அமைந்த படம் தான் கருப்பு. ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா, த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜி அப்படின்னு சொல்லி பலர் நடிக்க தயாரான இந்த படம் பல போராட்டங்களுக்கு பிறகு மே 15ஆம் தேதி மாசாக வெளியாகி இருந்தது. தமிழகத்தில் மட்டுமே சூர்யாவின் கருப்பு திரைப்படம் 130 கோடிக்கு மேலான வசூல் வெட்டி செய்திருக்கிறது. படம் இதுவரை 207 கோடி வரை உலகம் முழுவதும் வசூல் வெட்டை செய்திருப்பதாக சில தினங்களுக்கு முன் தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருந்தது. படம் செம்ம ஹிட் அடித்து அமோக வரவேற்பை பெற்றிருக்கிற நிலையில் வரும் நாட்களில் கண்டிப்பாக படம் 300 கோடியை எட்டிவிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு நல்ல படம் வெளியானாலும் அதை பார்த்துவிட்டு படக்குழுவை நேரில் சந்தித்து அல்லது ஃபோன் மூலம் வாழ்த்து கூறுவார் நடிகர் ரஜினிகாந்த். அப்படி அண்மையில் நடிகர் ரஜினிகாந்த் பிளாக் ஃபாஸ்டர் கிட்ட அடித்திருக்கிற சூர்யாவினுடைய கருப்பு படத்தை பார்த்துருக்குறாங்க. படம் அவருக்கு மிகவும் பிடிச்சு போக இயக்குனர் ஆர்ஜே பாலாஜிக்கு வாழ்த்தும் சொல்லியிருக்கிறாங்க. அண்மையில் ஒரு பேட்டியில் ஆர்ஜே பாலாஜி சூப்பர் 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 சாதிச்சிட்டீங்க, ஆனா எவ்வளவு பெரிய ஹிட், சீக்கிரம் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் சார் போன் செய்து பாராட்டியதாக ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருக்கிறது இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகி கொண்டு இருக்கிறது. பல்லாவரத்து பெண்ணாக தமிழ் மக்கள் பெருமையாக பார்க்கப்படும் ஒரு பிரபலம் தான் நடிகை சமந்தா. மாடலிங் துறையில் களமிறங்கி 500 ரூபாய் சம்பளம் முதன்முதலாக வாங்கியவர் தன்னுடைய கடின உழைப்பின் மூலம் இப்போது இந்திய சினிமா கொண்டாடும் முக்கிய நாயகியாக வளர்ந்திருக்கிறாங்க. தன்னுடைய சினிமா பயணத்தை டாப்பில் கொண்டு சென்ற போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு படங்கள் நடிப்பதை குறைச்சாங்க சமந்தா. அவ்வப்போது படங்கள் நடித்தவர் இப்போ மீண்டும் வேகமாக படங்கள் நடிக்க துவங்கியிருக்கிறாங்க. நடிகை சமந்தா
ராஜ் நிடிமோர் என்பவரை மறுமணம் செய்து கொண்டாங்க. திருமணத்துக்கு பிறகு சமந்தா நடிப்பில் விரைவில் மா இண்டி பங்காரம் அப்படின்ற படம் அடுத்த மாத திரைக்கு வரவிருக்கிறது. இப்படத்துக்கான ப்ரமோஷன் நிகழ்ச்சி ஒன்றில் சமந்தா பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எனக்கு வெளியே தெரியாத மற்றொரு பேர் இருக்கு. அதுதான் பொருத்தமானது அப்படின்னு சொல்லி நானே யசோதா அப்படின்னு பெயரிட்டு கொண்டேன். என் கணவருக்கு மது பிடித்து போய் என்னை அப்படித்தான் அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி சமந்தா சொல்லியிருக்கிறது இப்போ எல்லோராலையும் பேசப்போற ஒரு தகவலாக இருக்கிறது.